ஆண்டவரும் மறைமுறைச்சரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். பிரியமானவர்களே, சவுல் தாவீதை கொல்லுவதற்கு பலவிதமான சூழ்நிலைகள் வந்தது. ஆனால் தாவீதை கொல்லுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஏனென்று சொன்னால், தாவீது சவுலின் மீது அன்பும் நீதியும் உள்ளவனாக அவன் இருந்தான். அதனால்தான் தாவீது சொல்லுகின்றான், கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக என்று சொல்லி தாவீது சவுலின் மீது மிகுந்த ஒரு அன்பும் உண்மையுமாக அவன் இருந்தான். ஆகவே கர்த்தர் அவனை மரிப்பதற்காக ஒப்பு கொடுக்கவில்லை. சவுலுடைய வாயிலிருந்தே தாவீதை ஆசீர்வதிக்க முடியாத வார்த்தையை கர்த்தர் கொடுக்கின்றார். முதலாவதாக தாவீதை நோக்கி சவுல் சொல்லுகிற காரியம், என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். முதல் வார்த்தை அந்த தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு வார்த்தையை சவுலுடைய வாயிலிருந்து வருவதற்கு தாவீது அவன் உண்மையுள்ளவனாக அன்பு நிறைந்தவனாக இருந்தபடியினாலே இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டான். எபேசு 1:3 வாசிக்கிறோம், உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கார் என்று சொல்லி. ஆகவே நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தாவீதை பார்த்து சவுல் சொல்கின்றான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி. இரண்டாவதாக, நீ பெரிய காரியங்களை செய்வாய். சவுல் தாவீதை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வார்த்தை, நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஆண்டுடைய வார்த்தை தாவீதுடைய வாழ்க்கையில இருந்தபடியானதான் பெரிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அதிகமான பொருள்களை சகோதரித்து வைக்க, சேமித்து வைக்க, தேவனுடைய ஆலயத்திற்காக கொடுக்க, பெரிய காரியங்களை செய்யும்படியாக கிருபை செய்கின்றார். எத்தனையோ விதமான காரியங்கள்லாம் அவனுக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாய் வந்தாலும் அவனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகின்றார். தாவீது பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்கின்றார். கோலியாத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியம். சவுல் சொன்னதை போல நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொன்னதை போல கோலியாத்தை தாவீது மேற்கொள்ளுகிற ஒரு பெரிய காரியத்தை பார்க்கின்றோம். சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இரண்டாவது, நீ பெரிய காரியங்களை செய்வாய். மூன்றாவது, மென்மேலும் பலப்படுவாய். இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளிலே அது தேவையாக இருக்கிறது. பலப்படக்கூடிய ஒரு காரியம், தேவனுடைய சமூகத்தில் நம்ம அந்த பலப்படக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். சவுல் தாவீதை பார்த்து சொல்கின்றார், மென்மேலும் பலப்படுவாய். இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டுடைய வார்த்தை வருகிறது, நீங்கள் மென்மேலும் பலப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில, ஜெபத்தில, விசுவாசத்தில, உண்மையில, அன்பிலே, நீதியிலே நீங்கள் பலப்படும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. சவுல் தாவீதை பார்த்து சொன்ன 3 காரியம். 1, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்ற வார்த்தையை சொல்லி தாவீதை ஆசீர்வதித்தவர். இன்றைக்கு உங்களையும் பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை மூலியமாக ஆசீர்வதிக்கின்றார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள், மென்மேலும் கர்த்தர் உங்களை பலப்படும்படியாக கர்த்தர் கிருபை தருவாராக. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்க நிறைந்த தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வருகின்றோம். இந்த வார்த்தை கேட்கின்ற அன்புள்ள சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. சவுல் தாவீதை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி வாழ்த்ததை போல, ஆசீர்வதித்ததை போல இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சமாதானமாய் இவர்களுடைய வாழ்க்கையை நடத்த நீர் கிருபை தருகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.